அன்பான உறவு செல்லங்குட்டிங்களுக்கு வணக்கங்க. இப்போ காவேரிக்கு ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி நினைவு இல்லாமல் இருக்கிறா, அவளுக்கு ஏற்கனவே முடியலை, ஏன்னா சாரதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, அதனால் போயிட்டு சொல்லிவிட்டு அவளுக்கு எப்போ நினைவு திரும்புதோ அதுக்கப்புறம் வேலைக்கு வருவா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சொல்ல போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. சாரதா நானும் வரவா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்த, சரி மாப்பிள்ள நான் இல்லை துணைக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இல்லை அவளுக்கு தான் எந்த நினைவும் இல்லை இல்லை அதனால தான். அத்தை அவளுக்கு நினைவில்லை இல்லைன்னா என்ன, எனக்கு நினைவு இருக்குல்ல, என் இதயத்தை நான் விட்டுருவேனா, விடமாட்டீங்க, இருந்தாலும் அப்படிங்கல ஏத்த கூட என்னமோ சொல்லுவாங்கள்ல, நான் நந்தி மாதிரி வரக்கூடாங்கிறீங்க, நான் வரல மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டுக்கல வேக வேகமாக சாப்பாடை கட்டுறாங்க. எதுக்குத்த அங்கே போனால் பசிக்கும்ல, ஐயோ அத்தை ஏத்த இப்படி பண்ணுறீங்க, ஏன் தம்பி அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்குருவோம்ல. ஓ ஆமாம்ல, சரி 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 அப்போ கொஞ்சம் ரொமான்ஸ் வரும்ல. ஐயோ அவளுக்கு தன்னே யாருன்னு தெரியாமல் இருக்கிறா, அவளை போயிட்டு ஏத்த படுத்துறீங்க அப்படி சொல்ல. சரிங்க தம்பி நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல வேகமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. நம்ம காவேரி அப்படியே பார்க்குறாரு, அவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளவு அழகுடி, என் மனசுக்குள்ளே அப்படி கொண்டுட்டடி அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் விஜய் கொஞ்சம் நீ முட்டாளாக தாண்டா இருந்திருக்கிற அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. என்ன அந்த முட்டாள்னா, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தாரு பார்த்தீங்களா, அப்போ அந்த அழகு ரசிக்கவே இல்லை, அப்போவும் அதே காவேரி தான், ஆனால் இப்போவும் அதே காவேரி தான், இப்போ மட்டும் ஏன் தேவதை அப்படி இப்படி பொக்கிஷம் அப்படிங்கிறாங்க. அப்போ அழகுன்றது பார்க்குற பார்வையில் அழகுல இல்லைங்க, மனசில் இருக்குது. மனசில் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, நல்ல மனசாக இருந்தால் சரிங்க அவங்க அழகு தான், கெட்ட மனசாக இருந்தால் அவங்க ரதி தேவனாக இருந்தாலும் சரிங்க, ரதியும் தேவன், அழகானவனாக இருந்தாலும் சரி, அழகு இல்லை அழகு பொம்பளையாக இருந்தாலும் சரிங்க, அவ காலுக்கு கீழே இருக்கிற தூசி தாங்க. அது நான் நல்லா இந்த நாடகத்தில் பார்த்துட்டேங்க. ஆமாங்க கரெக்டாக இல்லைன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காவேரியை ஃபஸ்ட் நாள் பார்க்குறாரு, அடுத்த நாள் பார்க்குறாரு, அடுத்த நாள் பார்க்குறாங்க, ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட எதுவுமே வரலையே, ஏன் தாலி கட்டி வீட்டுகளோட வருது, அப்படியே அழகாக பட்டு புடவை கட்டி நகை நட்டு போட்டு அப்படி தான் ஜொலிக்குது ரிசப்ஷன்லாம். அப்போல்லாம் ஐயோ அழகுடி வாடி ஐ லவ் யூடி என் பொண்டாட்டி அப்படின்னு போனாரா, தொட்டாரா, கட்டி பிடிச்சாரா, எதுவுமே இல்லைங்க. அவங்களோட பழக்கம் வழக்கம், அவங்களோட கேரக்டர், நல்ல கோணம், மனசு எல்லாமே அவர் மனசை கட்டுண்டு ஆக்கி வச்சிருக்குல, அதுக்கு காரணம் அன்பு தாங்க. அன்பு வச்சுட்டு அழகு. அதே மாதிரி இங்கே காவேரி செல்லமும் மட்டமானவங்க இல்லைங்க. விஜய் பார்க்குறாங்க, அழகு மன்மதன்னு சொல்லுவாங்க, சாரிங்க அது வந்துருச்சுங்க, கிராமத்து பக்கம்லாம் அப்படிதான் மன்மத குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழகு தான், இருந்தாலும் ஃபஸ்ட் நாள் பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் நாள் பார்க்குறாங்க, ஆனாலும் அது காதல் வரல. பார்த்தீங்களா, ஏன் இவ்வளவு, ஏன் 40 லட்சமா, எத்தனை லட்சம் கொடுத்தாருங்க, 15 லட்சம் கொடுத்துருக்காரு ஆப்ரேஷனுக்கு, அடுத்தும் கொடுத்தாங்க, இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ அழகு, ஆனாலும் அவங்க மனசில் கொஞ்சமாவது இடம் வந்தாரா, பிடிச்சாரா, இடம் பிடிச்சாரா, தாலி கட்டின புரிச்சேன், கல்யாணம் 1 வருஷம் முடிஞ்சோன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி முறப்பிரகாரம் வேலை பார்த்து 50,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவரோட மனசு குணம், அவங்களோட பழக்கம் வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காந்த மாதிரி இந்த இரும்பு துண்டை இழுத்துக்கிடுச்சுல்ல, அந்த அளவுக்கு இவங்க 2 பேரோட நினைக்கலாம், முன்னாடி ஒரு காதல் பின்னாடி ஒரு காதல், அது எப்படி தெய்வீக காதலாக மாறலாம் அப்படின்னு கேட்கலாம். அது வரவே கூடாதுங்க. ஏன்னா உண்மையான காதல்னா அதுக்காண்டி 2வது காதல் இல்லை, ஃபஸ்ட்டு காதல் தான் உண்மையான காதல்னு சொல்ல முடியாதுங்க. உண்மையான அன்பு வச்சதுனால இன்றைக்கி 2 பேரும் உசுருக்கு உசுராக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம். காவேரி செல்லம் சேலையை கட்டிட்டு வருதுங்க, பார்த்துட்டு வா வேற லெவல் அப்படியே மயங்கி போகிறாரு. அப்புறம் சரிங்க தம்பி கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க 2 பேரும் கிளம்பலான்னு தான் சாரதா கேட்குறாங்க. அதே மாதிரி என்ன ஒரு மாதிரி ஆள் பார்க்குறாளே, அப்போ அத்தை வேணான்னு சொன்னால் கோச்சு போலோ அப்படின்ட்டு, அத்தை நீங்கள் வாங்கத்த, என்ன தம்பி இப்போ தான் வேணான்னு சொன்னீங்க, அத்தை கோவிக்கிற மாதிரி தெரியுது காவேரி, அதனால தான் வாங்கத்த நீங்கள் வரீங்களா அப்படி சொல்ல, என்னது வாரீங்களாவா கிளம்பலாமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சே நம்ம மட்டும் தனியாக போகலான்னு பார்த்தா அம்மா வருதே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல. ஏய் என்னடி சொல்கிற, நானும் வர்றேன்டி, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஐயோ என்னம்மா நீ வரல இந்த முடிவில் இருந்தியா, ஆமாடி இப்போ நீ தான் என்னது அப்படின்னு சொன்னில்ல, அதனால தான் அம்மா வரணுமா, நானும் வர்றேன் அப்படி சொல்ல. விஜய் பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, சாரதா வரணும்னு காவேரி ஆசைப்படுதுன்ட்டு, சரிங்க வாங்கத்த, ஐயோ நான் வர வேணான்னு சொல்கிறதுக்கு நான் ரியாக்ஷன் கொடுத்தேன், இந்த ரெண்டு மக்கு பிளாஸ்டரிங்களும் வரணும்னு சொன்னேன்னு நினச்சிட்டு அம்மாவை கூப்பிட்றாங்களே, சரி பரவாயில்ல வரட்டும்,
இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் எந்த நினைவும் இல்லைங்கிறனால பதட்டத்தோடு வர்றேங்கிறாங்க. ஆனால் காவேரிக்கு எல்லாமே நினைவு வந்துருச்சு. அதனால தனிமையாக தான் புருஷனை ஆசை தீர எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சாரதா வர்றாங்க. பரவாயில்ல அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குறதுக்கு முன்னாடி எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் பொண்ணுக்கு எல்லா நினைவும் போயிடுச்சா? ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூட இடையில வந்து சொன்னீங்க, பாவம் என் பொண்ணுக்கு எந்த இதுவுமே தெரியலன்ட்டு. அவள் தான் அவள் அம்மாவோட அம்மான்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அப்போவே என் மனசே போயிடுச்சுங்க. அதனால தான் அந்த குழந்தையோட நீங்கள் தூக்கிக்கங்க, பேசிக்கங்க, அன்பாக விளையாடுங்கன்னு சொன்னேன். ஆனால் விதி இப்படி ஆக்கிருச்சே அப்படி சொல்ல, அடி பாவிகளா சாரதா, ஊரில் இருக்க எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கடி என் புருஷன் விஜய்ன்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட சொல்ல மட்டும் உனக்கு வலிச்சு கசந்துருக்கு. சாரதா, அதுக்கு தான் நான் வச்சு செய்கிறேன். இப்போ தினைக்கும் என் பிள்ளைக்கு எல்லா புத்தியும் போயிடுச்சு, எல்லா சுயமும் போயிடுச்சு. அழுகுறில்ல அப்படிங்கல அந்த மேடத்திட்ட சாரதா அழுகுது. என் பிள்ளைக்கு நினைவு வரணுங்க, என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த பழனிமலை முருகனுக்கு முருகனுக்கு என்னையை வந்து வச்சு விளாண்டுருக்கா எங்கள் அம்மா, என்னைய பால்காவடி ஏதாவது நடக்கிறதுக்கு வேண்டியிருக்கா அப்படின்னு சார்பாக அப்படி கவனிக்கிறாங்க நம்ம காவேரி. ஆனால் சாரதா என்ன பண்ணுறாங்க, மொட்டை போடுறதா வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ யாருக்கு மொட்டை அப்படின்னு நினச்சி பார்க்க விஜய் பார்க்குறாரு காவேரியை. அப்படின்னு சொல்ல, எப்படி இருக்கும் காவேரிக்கு மொட்டை போட்டா அப்படின்னு அவர் கற்பனை பண்ண. ஹலோ என்ன, எனக்கெல்லாம் வேணாம் மொட்டை, உங்களுக்காக வேண்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் எனக்காவா அப்படின்னு கற்பனை பண்ண. ஐயோ எனக்கெல்லாம் கற்பனை வேணாம்ப்பா, உங்களுக்கு இல்லைம்மா, நான் எனக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். யாராவது அடுத்தவங்களுக்கு போடுவாங்களா, வேண்டுவாங்களா? எல்லாம் அப்படி தான் வேண்டுவாங்க அத்தை அப்படி சொல்ல. வேணாம், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் தான் பால் காவடி எடுத்து நடந்து பாத யாத்திரை போய் முடி இறக்குறதா வேண்டிக்கிறேன், போதுமா அப்படிங்கிறாங்க. சாரதம்மா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாழ்த்துது. பரவாயில்ல, உங்கள் பொண்ணுக்காக எவ்வளோ வேண்டுறீங்க, கொடுத்து வச்ச பொண்ணுமா நீ, ஆனால் உன்னையே நீ மறந்துட்டுருக்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அடியே அம்மா, மேடம் நீயும் ஒரு பெரிய ஆள் தான், அந்த குழந்தையோட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு கத்திரிக்கோள் போட்டேன், அடுத்து பேசிக்க பழகிக்கன்னு சொன்னேன். அப்போவே நினச்சேன் என்னடா நடக்குது இங்கே நாட்டில்ன்ட்டு. கடைசியாக எங்கள் ஆத்தாக்காரி பண்ணி வச்ச வேலை தானா, அவங்ககிட்டலாம் சொன்னேன், என்கிட்ட சொல்லிக்கலாமே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், அந்த பொண்ணுக்கு நினைவு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்தா போதும் அப்படிங்கிறாங்க. காவேரி பார்க்குறாங்க, பாவம் நமக்காக என்னென்ன பண்ணியிருக்கு, நம்ம பிள்ளையோட பேசலாம் விட்டுருக்கு, அதனால் வேலை மட்டும் தெரியுதுன்னு சொல்லிக்கலாமா அப்படின்ட்டு. மேடம் எனக்கு எதுவும் தெரியாதான், ஆனால் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ லீவு தாம்மா, இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக லீவு தான், நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு நினைவு வந்துட்டா ஓகே, இல்லையா நீ வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் இப்போ என்ன சொல்லுங்கள், நான் அதெல்லாம் ஃபுல் பண்ணி காமிக்கிறேன், நான் வேலைக்கு வர்றேன், என்ன வேலை பார்த்தேன் நான் அப்படின்னு கேட்க, ஏன்னா மாட்டிக்க கூடாதுல்ல, தப்பு இல்லாமல் பண்ணால் தான் தப்பு இல்லைங்கிறதுனால கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கு நம்ம காவேரி. அதனால மேடம் என்ன பண்ணுறாங்க, இல்லைம்மா நீங்கள் கணக்கு டீச்சராக தான் இருந்த, கணக்கு டீச்சரா நீங்கள் என்கிட்ட கேளுங்க கணக்கு அப்படின்னு சொல்ல, விஜய் என்ன பண்ணுறாங்க, மேடம் சொல்ல ஆரம்பிக்கல. மேடம் இருங்க சின்னதாக கேட்போம் அப்படின்ட்டு, காவேரி மிஸ் அப்படிங்கல. என்னது காவேரி மிஸ்ஸா, ஐயோ பழக்க தோசத்தில் கூப்பிட்டுட்டேன் காவேரி. இல்லைடாம்மா, அதாவது 1 2 2 4 2 எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 2 2 4 இதில் என்ன இருக்குது அப்படி சொல்ல, 2ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படிங்கிறாங்க. 1 2 2 4 அப்படின்னு அடிக்கிக்கிட்டே போகிறாங்க. 9ஆம் வாய்ப்பாடு அப்படிங்கல. 9 9 20 18 அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு ஆச்சரியம் தாங்கலை. வாவ் சூப்பர் காவேரி, மேடம் இது என்ன மேடம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, ஆனால் படித்தது மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படி சொல்ல, இல்லை இது ஒரு இதுதான், மனிதர்களை மட்டும்தான் மறக்கிறது இருக்குது, மற்றபடி அவங்க பேசுகிறது தான். இப்போ தமிழ் பேசுகிறாங்கல்ல, ஏன் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் இது பேசலாம்ல, அதனால் உள்ளுக்குள்ள மொழியாக்கப்பட்டது படித்த பாடங்கள் அது மறக்காது போல இருக்கே அப்படிங்கிறாங்க. என்னமோ அப்போ எல்லாம் தெரியும் போல இருக்கே. அந்த காவேரி பழைய காவேரி தான், அசைன்மெண்ட் நிறையா இருக்குது, அதெல்லாம் திருத்தலாம் அப்படி சொல்ல, மேடம் அதெல்லாம் கொடுங்க மேடம், நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படி சொல்ல, சாரதாவும் வேணாம் அப்படிங்கிறாங்க. விஜய் பார்க்குறாங்க, என்னத்தை என் பொண்டாட்டி பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப் டு டேட்டில் அரை மணி நேரத்தில் அப்படியே என்னோட கம்பெனி ஒட்டுமொத்தத்தையும் கணக்கு தீர்த்து வச்சுருக்கா, நீங்கள் கொடுங்க எவ்வளவு அப்படிங்கல. அப்படியே காமிக்கிறாங்க. இவ்வளவுமா அப்படின்னு பார்க்குறாரு. ஐயோ நம்ம வேறு வாயை விட்டுட்டோமே, சரி கொடுங்க, நாங்கள் என் பொண்டாட்டியும் நானும் ஏதோ பண்ணிடுறோம் அப்படின்னு வாங்குறாங்க. இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. மேடம் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது மேடம், நான் ஊருக்கு போயிட்டு லீவில் இருந்து எல்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னது லீவுக்கு ஊருக்கு போகிறீங்களா, என்ன விஜய் சொல்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு நினைவெல்லாம் திரும்பணும்னா என் செல்லத்தை கொடைக்கானலுக்கு கூட்டி போகலான்னு இருக்கேன் மேடம் அப்படின்னு பின்னி பிணைஞ்சிட்டு வெக்கப்பட்டு சொல்ல, சார் என்ன லேடிஸ் மாதிரி வெக்கப்படுறீங்க, ஐயோ சாரி மேடம் என் பொண்டாட்டியை நினச்சோடனே அப்படி வருது அப்படின்னு டக்குன்னு சுதாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா அதையும் வாங்கிக்கிறாங்க.
எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு வரேன் மேடம், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தா அங்கே இன்னும் 2 மிஸ் வராங்க. மிஸ்ஸுன்னு கூப்பிட போகிறாங்க காவேரி. ஐயோ மாட்டிக்க தெரிஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யதார்த்தமாக கண்டுக்காத மாதிரி வர, காவேரி மிஸ் அப்படின்னு வராங்க. என்ன மிஸ் கண்டுக்காமல் போகிறீங்க அப்படிங்கல. இல்லை அவங்க என் ஒய்ஃபு, அவங்களுக்கு சுயநலம் எல்லாம் இழந்துட்டாங்க அப்படிங்கிறாரு விஜய். காவேரி அப்படியே மேலே கீழே அப்படியே ஒன்று தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. எப்பாடியோ உண்மையிலே ஒன்றும் சுயநலம் இழந்தவங்க நடிச்சிடலாம், ஆனால் எதுவுமே இல்லாமல் எப்படா நடிக்கிறது சாமி அப்படின்னு காவேரி மனசுல நினைக்கிறாங்க. விஜய் அந்த 2 பொண்ணுங்ககிட்டையும் விவரத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா நினைவும் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ காவேரி மிஸ்ஸுக்கு இப்படி ஆயிடுச்சா, ஐயோ எவ்வளோ நல்லவங்க, சே நாங்கள் வேண்டிக்கிறோம் சார் கடவுள்கிட்ட அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, சார் அப்போ இவங்க உங்கள் ஒய்ஃபா? ஆமாம் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கீங்க சார், காவேரி மிஸ் நீங்கள் கொடுத்து வச்சவங்க, இவர் வரையில் போகலாம் நாங்கள் நினைப்போம் இவ்வளோ அழகாக இருக்காரு, எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சுச்சோன்னு. ஆனால் கடைசியாக அப்புறம் பார்த்தா அவங்க ஒய்ஃபு இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், தெரிஞ்சுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பாவம்னு இறக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்க அப்படின்னு சாரதா திரும்புகிறாங்க. இல்லை மேடம் அப்படிங்கல. அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளைய வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி தான் நினச்சிருக்கீங்க மேடம், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கல. விஜய் பார்க்குறாங்க. காவேரி ஐயோ அம்மா, உன் மக வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு கண்ணுக்குள்ள தெரியுமான்னு மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறாங்க. விஜய் மட்டும் டக்குன்னு ஐயோ சிஸ்டர் கோச்சுக்காதீங்க, அத்தை என்னத்தை நீங்கள், உங்கள் பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக, உங்கள் மனசு எவ்வளோ ஹர்ட் ஆகும், பின்னாடி தம்பி பொண்டாட்டி புருஷன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறமும் அழகாக இருக்கீங்க, அள்ளலாக இருக்கீங்க, லொல்லலாக இருக்கீங்க, நான் கட்டிக்கலான்னு ஆசைப்பட்டேன், இப்படியும் அலையிறது பொங்கடி அப்படின்னு சொல்ல, சே என்ன இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புறாரு. மன்னிச்சுக்கோங்க எங்கள் அத்தைக்காண்டி ப்ளீஸ் அப்படி சொல்ல, நீங்கள் உண்மையிலே கிரேட்டு சார், உண்மையிலே காவேரி மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற சாரதா அப்படின்னு திரும்புகிறாங்க. அடப்பாமா வாயா அது வாய் பா அப்படின்ட்டு போகிறாங்க. சிரிப்பு வந்துடுது விஜய்க்கு. பார்த்தீங்களா மாப்பிள்ள, மாற்றிங்களா எப்படி பேசிட்டு போகிறாங்க, இவளுக்கா நீங்கள் வக்கலத்து வாங்கினீங்க, அத்தை நம்ம கண்ணாடி முன்னாடி என்ன காமிச்சோம் அதுதான் கண்ணாடி காமிக்கும், அதை விட்டுட்டு நான் அப்படி தான் இருப்பேன் நீ நல்லதை காமினா எப்படி அத்தை, அது மாதிரி தான் மற்றவங்களும் அப்படின்னு விஜய் சொல்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் உங்கள் பொண்ணான கையால் கருத்தை தெரிவித்து கூடவே ஒரு லைக்கை போட்டு ஐ லவ் விஜய் காவேரி குட்டிமான்னு போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.